பெரிய கலாச்சார மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும். இன்னைக்கு வட இந்தியாவுடைய நெய்யுடைய வணிக சந்தை மட்டும் உங்களுக்கு தெரியுமா எத்தனை 1000 கோடிகள்னு? கிட்டத்தட்ட 80,000 கோடிகள் ஒரு வருஷத்துக்கு. தென்னிந்தியாவோட நெய் வணிகம் 1/4 கூட கிடையாதுங்க. என்ன காரணம்? ஏன்னா இங்க நெய்யை உணவாக பார்ப்பது கிடையாது, நெய்யை கொழுப்பாக பார்க்கின்ற ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மட்டன் சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி கடையில வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, டெய்லி அவனோட ஸ்நாக் பாக்ஸ்ல கடையில விற்கக்கூடிய சிப்ஸை பாக்கெட்ல வாங்கி கொடுத்தா அவனுக்கு கொழுப்பு வராது. ஆனா மதிய சாப்பாட்டுலயோ காலை உணவுலயோ நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக மாறி போயிருக்கும் பாருங்க. இன்றைக்கு குழந்தைகளை ஆரோக்கியப்படுத்த, அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்க நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நீங்க கொடுக்க வேண்டியது நெய் தான். சரி, நம்மெல்லாம் வளரும்போது, குறிப்பா நாங்க வளரும்போது, எங்க வீட்டுல எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய பாட்டியார் கொடுத்த பெரிய உணவு என்னன்னா நெய் தான்.